சீமான் அவர்கள் எடுத்து போன அவ்வளவு தன்மையா பதில் பேசுறாருல, அதை எடுத்து இப்ப அந்த அந்த ரெக்கார்ட் எடுத்து பொதுவெளியில போட்டு பெரும் இப்ப என்கிட்ட கொடுங்க. இப்போ போன் பண்றாங்கன்னு வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அமைதியா நல்லா பேசுவாங்க. நமக்கு டக்குன்னு அவங்களை திட்ட வராதுல, வைப்பா போனே கொஞ்சம் நல்லா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம்ல. கடைசியில ஒரு 4-5 வார்த்தை அசிசமா பேசி டக்குன்னு கட் பண்றோம். கட் பண்ணிட்டு ஏர்போர்ட் மூர்த்தியை ஏறினார். ஏர்போர்ட் மூர்த்தி வாயில் வைத்தார். ஏர்போர்ட் மூர்த்திக்கு அங்க வச்சாரு, இங்க வச்சாரு அப்படின்னு என் போட்டோ அவர் போட்டோவை போட்டு பெருமை பித்திக்குவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணி போன் வந்த உடனே இந்த மாதிரி இடக்கு முழுக்க போற ரூட்டை மாத்திரம் தெரிஞ்சவொடனே பானா சூனா பானா வாடா போடா அப்படின்னு சொல்லி கட் பண்ணி இப்ப போய் நீ எடுத்து போட்டுக்கத பார்த்து சார் கொஞ்சம் நிலைமை மோசமா இருக்குது, உஷாரா இருந்துங்கோ. என்ன சொல்லுது போலீஸ்? ஆமா போலீஸ் என்ன சொல்லுது? உஷாரா இருந்துங்கோ. இல்ல உஷாரா இருந்தோம்னா உங்க உயிருக்கு ஆபத்துன்றாங்களா? அதாங்க நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குது, நீ கொஞ்சம் உஷாரா இருந்துங்க. உன்னை கொல்ல போறானுவோ, கொஞ்சம் கவனமா பார்த்து உன் உயிரை காப்பதுக்கு அதான் அர்த்தம் உஷாரு. நீ நியாயமானவன், எவருக்கும் பைண்ட் ஆகாதவன், சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்த என்ன வந்திருக்கேன்டா. நான் எவனுக்கும் பைண்ட் ஆக மாட்டேன். எது சரியோ எது சட்டமோ அதை மட்டும் செய்யணும்னா அவருக்கு நம்ம ஒரு 1000 கும்பிடுகளை போடலாம். திருட்டு பய, லஞ்சம் வாங்கி திங்கிறவன், நக்கி பிழைக்கிறவன், காலை பிடிக்கிறவன், இன்னும் பல வார்த்தைகளை சொல்லலாம். இப்படி பொறுக்கி திங்கிறவன், காசு கொடுத்தா காலை தூக்குறவன், காசு கொடுத்தா காலை தூக்குறவங்களுக்கும் காசு கொடுத்தா ஆளை தூக்குறவனும் எல்லாம் ஒண்ணுதானே. அவ்வளவு வயிற்று பிழைப்புக்கு காசுக்கு காலை தூக்குறான். இவர் சொகுசா இருக்கிறதுல கையை தூக்குறான். கார் இல்லை நானுவா சொன்ன ஆளுக்கே கார் இருக்குது. 190 பேர் கார் வச்சுருக்காங்களாம் எம்எல்ஏல. வச்சுக்க வேண்டியதுதான். இதுல கார் இல்லை, உங்க செருப்பு இல்லை, பருப்பு இல்லைன்னு கேட்காம போனீங்களே. அப்படிதான் நம்ம பரவாயில்லப்பா, எனக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, ஐ எம் சிங்கிள்ங்க அப்படின்னு சொல்லாம வெறும் காரு செருப்போட நிறுத்தினானுல, அது வரைக்கும் நாம சந்தோஷப்படணும். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு இருந்தால் புரட்சி தமிழன் பறையர் பேரவை தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். சார், சமீபத்தில் விசிகாவுடைய நிர்வாகி ஒருத்தர் சீமான் அவர்களுக்கு கால் பண்ணி பேசின ஆடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டே வந்தது. அது ஒரு பக்கம் இருக்கும்போது சாட்டை துறைமுகர்களுக்கும் தொடர்ச்சியாக கால் வழியாக மிரட்டல்கள் விசிகாவினர் தொடர் அழைப்பு மூலமாக வித்துட்டு இருக்காங்கன்ற செய்தியை சாட்டை துறைமுகன் பகிர்ந்திருக்காரு. விசிகா ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ஏங்க எனக்குலாம் இது வரைக்கும் ஒரு 20,000 கால் வந்திருக்கும். நீங்க பண்ண சம்பவம் ஏன் அப்போ ஒரு 2-3 தடவை நான் கொலை முயற்சி பண்ணாங்க, கூலிப்படை வச்சு. நான் அப்படியே ரெக்கார்டோட எடுத்து போய் ஆதாரத்தோட டிஜிபி கிட்ட புகார் கொடுத்தேன். ஒன்னும் புடுங்கல, நடக்கல. இப்போ ரீசெண்டா அந்த மாதிரி பண்ணாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க, மூர்த்தி பார்த்து சார் கொஞ்சம் நிலைமை மோசமா இருக்குது, உஷாரா இருந்துங்க. என்ன சொல்லுது போலீஸ்? ஆமா போலீஸ் என்ன சொல்லுது? உஷாரா இருந்துங்கோ. உயிருக்கு ஆபத்துன்றாங்களா? அதாங்க நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குது, நீ கொஞ்சம் உஷாரா இருந்துங்க. உன்னை கொல்ல போறானுவோ, கொஞ்சம் கவனமா பார்த்து உன் உயிரை காப்பதுக்கு அதான் அர்த்தம் உஷாரு. அதால இதெல்லாம் சாதாரண. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த தாக்குதல் சம்பவம். நம்ம ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம் சாவர ஆள் இல்லை, இருந்தாலும் சொல்றேன். இதுதான் காவல்துறையோட லட்சணம். யார் ஆளுங்கட்சி கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சார்பா காவல்துறை இருக்கும். என்ன கூட ஒரு 5 பேர் அடிக்க வந்தானுவா, பண்ணானுவா, செருப்பு பிளட் பண்ணானுவா. நான் தற்பாதுகாப்புக்கு ஒண்ணு செஞ்சேன். இந்திய அரசியல் சொல்லுது, தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கொடிய ஆயுதங்களையும் பயன்படுத்தி தற்காத்துக் கொள்ளலாம் சட்டம் சொல்லுது. சார் என்கிட்ட கொடிய ஆயுதம்லாம் ஒண்ணும் இல்லை. நீதான் போஸ்டர் எடுத்து கொடுத்தேன்னா. அதனால நான் கொடிய ஆயுதம்னா இப்ப ஈவன் பெரிய துப்பாக்கி இருந்தா கூட எடுத்து சுடலாம், அதுதான் அதோட சாராம்சம். சரி, ஏதோ அவங்களுக்கு காயங்கையும்
இதை நிவாரணம் கொடுங்க, மருத்துவ செலவு காசு கொடுங்கலாம் நீங்க வாட்ஸ்அப் இது சோசியல் மீடியாக்கெல்லாம் போட்டு காசுலாம் கலெக்ட் பண்ணாங்கல்ல அவங்க. அதுக்கு ஏதோ ஒரு ரிமாண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் அது அவங்க பண்ணாங்களா நான் பண்ணாங்களா அது எதனால வந்ததுன்னு கூட பார்த்துருக்கலாம். குண்டாஸ் போட்டானுல்ல, குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டார். என் மேல வந்து ஒரு நீ இப்ப சொன்ன அந்த வார்த்தையை நாஞ்சில் சம்பா சொன்ன வார்த்தையை, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு பிரஸ் மீட் வச்சு அவர் வந்து ஒரு கடையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண போனாரு. நாங்க வந்து சமூகத்துல வந்து ஒழுக்கமானவர்கள்ல, எப்படியாவது ஒரு அப்பாவியோட இடத்தை வந்து நீ அபகரிக்க போன அப்படின்னு நாங்க கேட்க போனோங்க. விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் நியாயம் தானே. நாங்க எங்க பார்த்ததுல நாங்க எல்லாம் எப்பயுமே வெள்ளைய ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருப்போம். நாங்க வள்ளலார் வழி வந்தவங்க. நம்புங்க. நாங்க போய் கேட்க போனோங்க. அந்த ஆத்தத்துல இருந்தா எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு பிரஸ் மீட் வச்சானுங்க. அவர் வந்து இந்த இடம் சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்பு வழக்குல குண்டாஸ்ல போறாருன்னு எனக்கு குண்டாஸ் போறதுக்கு முன்னே இவன் ஆபீஸ்ல ஏதோ குண்டாஸ் அறிக்கை ரெடி பண்ண மாதிரி சொன்னானுங்க. அப்புறம் அந்த கேஸையும் போட்டு குண்டாஸ் போட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த கேஸ்ல வந்து ஒரு ஃபார்மல் அரெஸ்ட் காட்டணும்ல, எஃப்ஐஆர் போட்டாங்க. இவர் ஏற்கனவே சிறையில் இருக்கிறாருங்க, இவருங்க இந்த வழக்கு நாங்க திரும்பவும் கைது பண்றோங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும்ல. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போறாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் அம்மா கேக்குது என்கிட்ட. நான் போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டாரு, என்ன கேஸ் தெரியுமா, ஒரு இதுன்னு தெரியவானா, நான் பேசிக்கிறேன் அதை நீ போன. அவ்வளவு கடுப்பு. அதாவதுங்க சார், நமக்கு காவல்துறை அதிகாரி பத்தி ஏன் போனா, நீ நியாயமானவன், எவருக்கும் வந்து பைண்ட் ஆகாதவன், சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்த என்ன வந்திருக்கேன்டா, நான் எவனுக்கும் பைண்ட் ஆக மாட்டேன், எது சரியோ எது சட்டமோ அதை மட்டும் செய்யணும்னா அவருக்கு நம்ம ஒரு 1000 கும்பிடுகளை போடலாம். திருட்டு பய, லஞ்சம் வாங்கி திங்கிறவன், நக்கி பிழைக்கிறவன், காலை பிடிக்கிறவன், இன்னும் பல வார்த்தைகளை சொல்லலாம். இப்படி பொறுக்கி திங்கிறவன், காசு கொடுத்தா காலை தூக்குறவன், காசு கொடுத்தா காலை தூக்குறவங்களுக்கும் காசு கொடுத்தா ஆளை தூக்குறவனும் எல்லாம் ஒண்ணுதானே. அவ்வளவு வயிற்று பிழைப்புக்கு வந்து காசுக்கு காலை தூக்குறான். இவர் சொகுசா இருக்கிறதுல கையை தூக்குறான். அப்ப கேட்டான் அந்த இந்த மாதிரி வந்து என்ன நான் பேசிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் இப்படிதான் சொன்னேன். அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் அம்மா கேட்டுது, நீங்க என்ன வழக்கு உங்க மேலே போடப்பட்டிருக்கு தெரியுமான்னாங்க. இல்ல தெரியலங்க அம்மாண்டேன். உடனே இன்ஸ்பெக்டர் பார்த்து அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன கேசுங்க, இந்த மாதிரி இந்த கடையை அபகரிக்கிற முயற்சியில இவர் வந்து சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு அந்த கடையில இருந்த அந்த நபர் வந்து கன்ஃபெக்ஷன் ஒப்புதல் வாக்குமூலத்துல இவர் சொல்லியிருக்காருங்க, அந்த அக்கரன்ஸுக்கு இவர் துணை போனாருன்னு. இதா அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுங்க அப்படின்னு அந்த ஆள் கையில வச்சுன்னே இப்படி பொம்புறாங்க. இப்ப அந்த அம்மா கையில ஒரு கேஸ் கட்டு இருக்கும்ல, அதை எடுத்து அந்த அம்மா படிச்சு பாக்குது. ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு லைன் விடாம படிச்சு பார்த்துட்டு கட்டை இப்படி மூடி தூக்கி இப்படி கடாசுது. இதுல எங்க இவர் பேருக்குது, இவர் எங்க இந்த அக்கரன்ஸ்ல வராரு, இந்த குற்ற நடவடிக்கையில இவர் எங்க வராரு? ஒரு நபரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில இவரை வந்து கேஸ் போட்டேன்னு சொல்றீங்க. அந்த ஆள் இவரை பத்தியே சொல்லலையே. இந்த வழக்கை நான் ரிஜெக்ட் பண்றேன், எப்படி போலீஸ் போட்ட எஃப்ஐஆர நான் கேன்சல் பண்ண அந்த கட்டை தூக்கி அந்த அம்மா அடிக்குது. இப்ப கூட்டி கொடுக்க பிரஸ் மீட்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு நிலத்தை கடை ஆக்கிரமிப்பு பண்ணாருனால இவெல்லாம் மூஞ்சி எங்க வச்சுப்பான்? அதால இவனுக்கு பாலிசி இதான். இப்ப என்ன ஒருத்தன் இப்ப முந்தா நேத்து ஒரே நிமிஷம் ஒரு ஆடியோ ஒண்ணு போடுறேன். உங்களை பத்தி தப்பு தப்பா எழுதுறாங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே வராதானா? யார் பேசுறது? இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும், திரும்ப சூடு சொன்ன வராது. இது கொஞ்சம் உங்களுக்கு காட்டுற மாதிரி இது. அவனுக்கு போனை போட்டா பயங்கரமா காட்டுவானுங்க. அதனால இது இயல்பு தான். சாட்டை திரும்ப இருக்குன்னு அது வந்துங்க சீமான் அவர்கள் எடுத்து போன அவ்வளவு தன்மையா பதில் பேசுறாருல, அதை எடுத்து இப்ப அந்த ரெக்கார்ட் எடுத்து பொது வெளியில போட்டு பெரும் இப்ப என்கிட்ட கொடுங்க. இப்போ போன் பண்றாங்கன்னு வச்சுக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் ஒரு சில கொஞ்சம் அமைதியா நல்லா பேசுவாங்க. நமக்கு டக்குன்னு அவங்களுக்கு திட்ட வராதுல, வைப்பா போனே கொஞ்சம் நல்லா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம்ல.
கடைசியில ஒரு 4-5 வாரத்தை அசிசமா பேசி டக்குன்னு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு ஏர்போர்ட் மூர்த்தியை ஏறினார். ஏர்போர்ட் மூர்த்தி வாயில் வைத்தார். ஏர்போர்ட் மூர்த்திக்கு அங்க வச்சாரு, இங்க வச்சாரு அப்படின்னு என் போட்டோ அவர் போட்டோவை போட்டு பெருமை பித்திப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணி போன் வந்த உடனே இந்த மாதிரி இடக்கு முழுக்க போறா ரூட்டை மாத்திரம் தெரிஞ்சவொடனே பானா சூனா பானா வாடா போடா அப்படின்னு சொல்லி கட் பண்ணி இப்ப போய் நீ எடுத்து போட்டுக்கத போடாத யூடியூப்ல அப்படின்னு பண்றது. அதெல்லாம் இது ஒரு சரியான போக்கு இல்ல. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்ப நீங்க இப்ப உங்க கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு உங்க கட்சி தொண்டை அவனா போன் பண்ணி அவர் எடுத்துருவாரா? நீ போன் போடுற அவர் எடுத்து அவ்வளவு தன்மையா சொல்லுப்பா சொல்லுமா அப்படிலாம் ரொம்ப தாழ்மையா பேசுறேன். எனக்கு அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த சொல்லுப்பா அப்படின்னு எவ்வளவு பரிவா கேட்கிறாருல்ல. நான் உன்னை பதிவு பண்ண விரும்புறேன்னு என்ன போங்க. அதாவது ஒரு நாகரிகமற்ற ஒரு முறையற்ற கும்பல் இங்க இருக்கு. இதுக்கெல்லாம் காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. குறிப்பா சார், இப்போ இவ்வளவு நாட்கள் திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் திருமாவளவன் பயணிக்கிறாரு. திராவிடத்தையும் ஒரு சித்தாந்தம் ஏத்துட்டு தான் பயணிக்கிறாரு. ஆனா இப்போ தாவேகா வந்தவனே தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு நடைபெற்ற வேண்டிய தேவை ஏன் வருது சார்? நான் இந்த பாம்பேல ஒரு நம்பர் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்குங்க. நம்பர் ஹவுஸ்னு பாம்பேல இருக்குங்க. அங்க சரண் போனாலும் ஓகே தான், மூர்த்தி போனாலும் ஓகே தான். அவ்வளவுதான் இதுக்கு பதில். புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற என்ன. இப்போ கலைஞரை பார்த்தேன், அப்படியே கலைஞரை ஸ்டாலின் உருவத்துல பார்த்தேன், இப்ப ஸ்டாலின் அவர்களே உதயநிதி உருவத்துல பார்த்தேன், எல்லாத்தையும் சேர்த்து இப்போ விஜய் உருவத்துல பாக்குறேன். இப்ப என்ன பிரச்சனை? அப்ப அந்த ஆப்ஜெக்ட்ல தப்பு இல்லை, பாக்குற என் கண்ணில் தானே மிஸ்டேக்கு. அதுதான் சொன்னேன். புரியுது சார். இல்ல இப்போ எனக்கு என்னன்னா, தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தணும்ன்ற தேவை விசிகாவுக்கு எங்க இருந்து வருது? அவர் எங்கன்னா தமிழ் தேசிய பத்தி எதனா பேசினாரா? அதுல அவர் எங்க பேசணும்? 3 நிமிஷம் தான் பேச விட்டது அவரு. இல்ல அந்த தீர்மானத்துல எதனா அந்த மாதிரி எதனா இருக்குதா? இல்ல. நான் என்ன ஆனாலும் சொல்லுவேன், என்ன யாரா நீங்க உங்களை நம்ப சொல்றது? நான் இப்ப இந்த தேர்தல் அரசியலே வேணான்னு சொல்லிட்டு நான் பழைய பாதைக்கு போயிடுவேன். சபரிமலை இது புதிய பாதை, பழைய பாதை. நான் பழைய பாதைக்கு போயிடுவேன். என்ன பழைய பாதை? இளைஞர்களை பத்திக்கு நான் பிரபாகரன் கூட சண்டை போட்டேன்ல, அந்த ஆயுதம்லாம் இப்ப இங்கதானே இருக்குது. அப்படியே எடுத்துட்டு இப்ப நான் இங்க இருக்கிற நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, வருஷநாட்டு மலையில போய் பதுக்கிடுவேன். எவனும் என்ன ஒண்ணும் பிடிக்க முடியாது, அப்படியே மாத்திடுவேன் அப்படின்னு கூட சொல்லுவாரு. தனிநாடு கேட்க வேண்டிய தேவை இருந்தால் நாங்க அதை கேட்போம்னு கூட சொல்லுவாரு. உன்னையாவே நம்ப சொல்றது? நீங்க நம்பிட்டு என்னையே குத்தம் சொல்றீங்க. நேத்தா நீ சொன்ன அப்படிதான் பேசுவேன். அதனால அவர் என்ன வேணாலும் பேசுவார். திராவிடம் என்பது ஒரு மொழி இல்லை, ஒரு இனம் இல்லை, ஒரு ரேஸ் இல்லை, ஒரு மண் இல்லை, ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு பேசுவோம். திராவிடம் தான் தமிழர்கள்னு பேசுவோம். என்ன வேணாலும் பேசுவோம். இப்ப நீ யார் அதை கேட்பதற்கு? உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? எனக்கு எஜமானர்கள் யாரோ நான் அவர்களுக்கு துதி போடுவேன். இன்னொன்னு, ரவிக்குமார் அவர்களையும் காணும், ஆளூர் ஷானவாஸ் அவர்களையும் காணும். 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் முன்னிறுத்தாம தான் தலைமைன்னு சொல்லிட்டு நிறுத்த பாக்குறாரா தன்னோட தொண்டர்கள் மத்தியில? ஏங்க இப்ப அதுல இருக்கிற தலைவருங்க யாராவது, நானும் தானே உனக்கு இந்த கட்சி வளர்ச்சியில இருந்திருப்பேன், என்ன ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க யாராவது கேட்டாங்களா? ஏங்க அந்த டார்ச் இருக்குல்ல, அந்த விளக்கா விளக்கா ஒளி விளக்கா என்னது அந்த தீப்பந்த இயந்திரம், அது பேரு என்ன சொல்றானுங்க, அது எடுத்துட்டு ஒரு கையை பிடிக்கிறாருங்க. அந்த தீப்பந்தத்துல அந்த கையை தட்டி விடுறாரு. வன்னியரசு கையை தட்டி விடுறா ஓகே, ஏன்னா நீ ஒண்ணு எடுத்துன்னு ஓடியாடுறல, இன்னொரு ஆள் அதை எடுத்துன்னு ஓடியாடுறவரு அந்த தீபத்தை அவரே தட்டி விடுற. நான் முதல்ல நீ முதல்ல இல்லடா. அதாவது பாக்கியராஜ் ஒரு படத்துல பொண்ணு பார்க்க போவாரு, தூரல் நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப மாப்பிள்ளை கூட ஒருத்தர் கூட்டு போவாரு. அப்ப கூட ஒருத்தர் உட்காந்து சொல்ல, இந்த பாட்டி மேலாம் மாப்பிள்ளை என்ன செக்க சிவேலுங்கிறாரு பாரு அப்படின்னு கூட இருக்கிறவரை பார்த்து திருஷ்டி கழிப்பாங்க. இவன் யாரு? கருவாச்சி திருட்டு மொழி முடிக்கிறான். அவர் அவனை வெளியே போய் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவனை போய் போக சொன்னா
அந்த சைக்கிள்ல அந்த செயின்ல இருக்கிற கிரீஸ் எடுத்து பூசின்னு போக சொல்லுவாரு. அந்த மாதிரி மாப்பிள்ள நானு கூட நீங்களாம் எதுக்கு அப்படின்றது தான் அது. இப்ப அவங்களுக்கு தான் பிரச்சனை அதுல, அவங்க அதை ஒத்துக்கிறாங்கல்ல. அப்புறம் சார் நீங்களாம் இந்த மாதிரிலாம் இருந்தா தான் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்த ஒருத்தருக்கு செலவு வச்சிருக்காரு தெரியுமா, முஞ்சை அரசன்னு. பாத்துல எத்தனையோ தியாகிகள் இருந்தாங்க, ஏன் யாருக்கும் செலவு வைக்காம அவருக்கு வச்சுக்கிறோம்? அவர் ஒரு உதாரண புருஷர். ஒருத்தர் அதை பாக்குறவங்களுக்கு புரியும். சரிங்க சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் கார் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி அதை கண்டிச்சிருக்காங்க. இது ஒரு வகையான கையூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க இதெல்லாம் தப்பாவே எடுத்துக்காதீங்க சார். நல்ல வேலை இருங்க, நல்ல வேலை எவனும் என் முன்னாடி செத்து போச்சுங்க. நான் தனியாகிற சாமி. அது மட்டும் இல்லாம நான் ஏதோ ஊர்ல இருந்தா கூட ஏதாவது பிரிஞ்சுப்பேன். நான் அங்க வந்து 400-500 கிலோமீட்டர் தாண்டி ட்ரெயின்ல வந்து சட்டமன்ற விடுதியில தங்கியிருக்கேன் சாமி, ஒண்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம போனானுல. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா கார் இல்லை, நானுவா சொன்ன ஆளுக்கே கார் இருக்குது. 190 பேர் கார் வச்சுருக்காங்களாம் எம்எல்ஏல. வச்சுக்க வேண்டியதுதான். இதுல கார் இல்ல, மொத்த செருப்பு இல்ல, பருப்பு இல்லைன்னு கேட்காம போனீங்களே. அப்படிதான் நம்ம பரவாயில்லப்பா, எனக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, ஐ எம் சிங்கிள்ங்க அப்படின்னு சொல்லாம வெறும் காரு செருப்போட நிறுத்துறானுல, அது வரைக்கும் நாம வந்து சந்தோஷப்படணும். ஆனா இது இந்த மாதிரி நிதிநிலை இருக்கும்போது இது தேவையான ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? யார் முடிவு பண்ணணும்? மக்கள் தானே சார் முடிவு பண்ணணும். சரி, இப்ப சோத்துக்கு வழி இல்லாதவன், ரேஷன் கார்டில் போய் லைன்ல நின்று காத்து கிடக்குறவன், 1000 ரூபாய் வருமா வராதான்னு பாக்குறவன், யோ இதையா நாங்க இப்படி கஷ்டப்படுக்கிறோம், இவ்வளவு காய்ச்ச செலவு பண்ணி ஆளுக்கு ஒரு காரா எவனாவது கேட்டானா? அப்ப மூடின்னு போங்க. இது யாரு சொல்றீங்க? எல்லாருக்கும் தான், பேசுற எனக்கும் தான். ஏய் மூடின்னு போட. இப்ப இதை கேக்குறா, ஏய் இவருக்கு என்ன வந்துதான், இவரு என்ன மயிரா போட அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அதால நம்மளே அதை சொல்லிப்போம், எப்ப நாங்க மூடிக்கிறோம்பா அப்படின்னு. இன்னைக்கு ரொம்ப அசிங்கமா வருது இல்ல இந்த நாஞ்சில் மேட்டர்ல இருந்து. என்னவாங்க நம்ம தலையெழுத்துங்க. நம்ம அண்ணா ஆட்சி காலத்தை நம்ம பார்த்ததில்ல, படிச்சிருக்கோம். எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்திருக்கோம், ஜெயலலிதா ஆட்சியை பார்த்திருக்கோம், ஜெயலலிதா மேயர் ஆட்சியை, எடப்பாடி, ஓபிஎஸ், கலைஞர், ஸ்டாலின் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். ஆனா இந்த தலைமுறை இருக்குல்ல, இப்ப நாங்க அதாவது 50s இருக்கிறவங்க, இவனுக்கு மாதிரி பாவம் பண்ணோம் எவனுமே இருக்க மாட்டான். ஏன்னா 2 சைடு நாங்க பார்த்திருக்கோம்ல. இப்ப 20 வயசுல இருக்கிறவங்க ஒரு சைடு பார்த்திருப்பான். அவனுக்கு அப்பதானே ஒரு புரிதல் வந்திருக்கான். ஏய் சரி சூப்பரா, சிஎம்னா இப்படித்தான் கோட்டு போடணும் பொழுதுரா, சலிட்டை இப்படி அடிக்கிறேன்டா, இதெல்லாம் பார்த்திருப்பான். நாங்க இப்படி பார்த்துட்டு இப்படி பாக்குறோம்ல, ரொம்ப பாவம் பண்ணுவாங்க நாங்க தான் சார். ஓகே சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. சிபிஐ சிபிஎம் தடை செய்யப்பட்ட கட்சிகளா இந்த மேகமலை இஷ்யூல வந்து அவர் மென்ஷன் பண்ணி பேசுறாரு. இறுதியா உங்க கருத்தை எப்படி பதிவு பண்றீங்க அந்த விஷயத்துல? அதாவது போராட்டத்தில் இப்ப மாணவர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அவங்க வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா கம்யூனிஸ்டுகளை, 2 கம்யூனிஸ்டையும் வந்து பேஸ் அவங்களுக்கு அதான். அதால இதை தூண்டி விடுற மாதிரி அந்தந்த ஊர்ல, இந்த குஜராம்பாறை அந்த பகுதியில பார்டர்ல நீங்க வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இது வந்துங்க, இது தோழர் சண்முகம் அவர்கள் பொது வெளியில பேசுறாரு. இப்ப நான் இப்ப காலைல கிளம்பிட்டு எங்க போயிருப்பேன், எங்கேயாவது ஒரு ஆபீஸுக்கு போயிருப்பேன், இல்லை யாரா நண்பர்கள் பார்க்க போவேன், லஞ்ச் எங்கன்னா போய் சாப்பிடுவேன்.
ஏதாவது யூடியூப் சேனல்ல ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டா போய் ஒரு 10 நிமிஷம் 4 மணி நேரம் பேசிட்டு, ஏன்னா இது நீங்க பேசினா தானே இதுக்கு சரியா இருக்குன்னா தான் போறது. இது பழைய மாதிரி நிறைய இடத்துல இப்போ பேசுறது இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. இப்போ நான் சட்டமன்றத்துக்கு போற ஆளா தான் என்ன பண்ணிருப்பேன்? இப்ப இருப்பா, சட்டமன்றம் போற ஆளா தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஏன்பா இருப்பா, நீ சட்டமன்றம் போறேன் அங்க வச்சு கேட்கறேன்பா, இதுதான் நியாயம். 2 4 பேர் இருக்கிறீங்களா, என்னையா வச்சுருக்கிறீங்க வாயில? கேட்க வருதா இல்ல இந்த கம்யூனிஸ்ட்காரனும்? ஏன்னா உங்க கட்சியில் இருக்கிறவன வந்து இது என்னமோ நக்சல் பாரி இயக்கம் மாதிரியும் போய் உங்களை வந்து ஷேடோ போட்டு உங்களை எடுக்கிறான், டீட்டெயில் எடுக்கிறான். சட்டமன்றத்துல கேட்கணுமா இல்லையா? தரிசலைங்களா கேட்கணுமா இல்லையா? அப்போ உங்களையே இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணா அப்ப சாதாரணமா என்ன பண்ணுவான்? ஒரு மாணவன் தன்னுடைய ஆதங்கத்தை ஒரு போராட்டமே வெளிப்படுத்துறான். அவன் எந்த கட்சி பேக்ரவுண்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, அவன் கதி என்ன அப்படின்னு நீ போய் கேட்கணுமா இல்லையா? எவனாவது எதுன்னு கேட்டான்? அந்த 4 பேர் இருக்கிறான்ல, கம்யூனிஸ்டுகள் என்ன எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி நாங்களும் செய்வோம் அப்படின்னு வாயாச்சின்னு சொன்னீங்கல்ல, இன்னும் 2 பேரு அவங்களாவது கேட்டாங்களா? 6 பேர் இருக்கான். 6 பேர்ல ஒரு அனாதை பையன் யாராவது இல்ல, மாண்புமிகு எம்எல்ஏக்கள் யாராவது ஒருத்தர் தன் திருவாய் மலர்ந்து இந்த கேள்வியை சட்டமன்றத்தில் எழுப்பினார்களா? போடாமானங்கட்ட பயல உன்னமும் நீங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் சொல்லி வெளியே தெரியாதீங்க. நீங்க எல்லாம் வந்து எப்பயோ கார்பரேட் ஆயிட்டீங்க. எப்போ 10 கோடி 5 கோடி வாங்கி அமுக்குறீங்களோ, ஏன்னா ஏழை டிஎம்கே கூட காசு வாங்கினவன் இதுல சோபாவில் என்னடா இருந்தது வாங்கினீங்களா இல்ல சொல்லு, தீர்மானமா தெரிஞ்சாகும். நீ வாங்காம இருந்திருந்தா என்ன குதி வச்சிருப்ப. இப்ப அரசியல்வாதிகள் என்ன புடிங்க நீ எனக்கு ஓட்டு போட்ட, திட்டம் வாங்கி தானே ஓட்டு போட்ட, கேள்வி கேட்கிற போ அப்படின்றான்ல. அப்ப அந்த மாதிரி தானே நீ யாரும் கேட்டீங்கன்னா ஆதரவு கொடுத்து காய்ச்சல் ஆகிட்டே இருந்தோம், பெரிய மயிர் மாதிரி வந்து பேசுறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க சார். தாவேக்கால இந்த மயிர்லாம் யூஸ் பண்றதுல அவங்க பயப்பட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, இயல்பா கேட்டுருவாங்க. கேட்க சொல்லுங்க பார்ப்போம். சண்முகத்தோட வந்து இப்ப கூட்டத்தொடர் இன்னும் 10 நாள் இருக்குதுல்ல, 10 நாள் இருக்குது நினைக்கிறேன். சட்டமன்றத்தை எப்படி சொல்லுங்க, எப்படி எங்களை வந்து இந்த மாதிரி நக்சல் வேட்ட மாதிரி நீங்க தேடலாம் ஊருக்குள்ள வந்து கேட்க சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்திய அரசியல் சட்டம் அடிப்படை உரிமைகளை வழங்கி இருக்குது. நாடா இதுன்னா அது சுடுகாடா கேட்க சொல்ல பார்ப்போம். கேட்டு என்கிட்ட வந்து கேளுங்க, நான் போயிட்டு சொல்றேன்.